ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதுல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய தேவனுக்கு ஒரு நல்ல உற்சாகமான ஒரு கரோஸ்தை நாங்கள் கொடுப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நான் நம்புகின்ற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பீர்கள் என்று சொல்லி, அதே போல் உங்களுடைய கையடக்க தொலைபேசியை அணைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பும்படியான வேண்டிக்கொள்கிறேன். அனுப்பாமல் இருப்பீர்கள் சொன்னால் அனுப்பும்படியான வேண்டிக்கொள்கிறேன். விசேஷமாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்ற இன்றைய நாளில் தலைவருக்கான ஒரு மீட்டிங் ஒன்று, சந்திப்பு ஒன்று இருக்கிறது எங்களுடைய பிரதான போதகரோடு கூட. ஆகவே எல்லா தலைவரோடு நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் பேர் சொல்லப்போனால் நிறைய பேர்களை நான் சொல்ல வேண்டி வரும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு பகுதி நேரம் ஊழியம் செய்கிறீர்கள்னு சொல்லி. ஜெபக்கல தலைவர்கள், ஆண்கள், பெண்கள், அதே போல் வாலிப ஊழியங்கள் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே இன்று மாலை 4 மணிக்கு வரும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏதாவது பகுதி நேர ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாருமே இன்று மாலை 4 மணிக்கு வரும்படியாக அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். தயவுசெய்து அதை கருத்தில் கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் விசேஷமாக இன்னும் நீங்கள் குடும்ப முகாமுக்கு செல்வதற்கு பதிவு செய்யாமல் இருப்பீர்கள் சொன்னால், தயவுசெய்து உங்களுடைய பெயர்களை கொடுத்து ஒரு சின்ன கட்டணத்தை கொடுத்து நீங்கள் பதிவு செய்யும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அவ்வாறாக நீங்கள் பதிவு செய்வது தான் உங்களுடைய வருகையை உறுதிப்படுத்தும். ஆகவே அதில் நீங்கள் கவனம் எடுக்கும்படியாக, கருத்தில் கொள்ளும்படியாக உங்களை நான் போட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். நல்லது, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலே நாங்கள் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 10வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறபடி நாள் உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபங்கள் உமக்கு ஆண்டவரே உகந்தனவாய் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற ஜெபங்களாய் அமைய வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியான ஜெபங்களாய் அமைய ஆண்டவரே நீங்கள் அருள் செய்ய வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே கர்த்தாவே எங்களுடைய துக்கங்களை மாற்றி, எங்களுடைய சிறுமையை மாற்றி, எங்களுடைய கண்ணீரை துடைத்து சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் உங்களுடைய வார்த்தை கூடாக தொட வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை பொழுதில் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய சிறுமையை ஆண்டவரை மாற்றுகிற தேவனாக இருக்கிறேன் கர்த்தாவே. இந்த காலை பொழுதிலே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீங்கள் இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா. எங்கள் மத்தியிலே நீங்கள் உலாவி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஒருபோது எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் எங்களுடைய தேவனுக்கு ஒரு நல்ல உற்சாகமான கரோஸ்தை கொடுப்போம் நாங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த வார்த்தையை வாசித்திருக்கிறோம். இதுக்கு முன்பதாக சில நேரத்திலே சில பிரசங்கங்களை இது கூடாக நீங்கள் கேட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு மகிமை என்னவென்று சொன்னால், மறுபடியுமாக நாங்கள் அதை வாசிக்கும் பொழுது, நாங்கள் தியானிக்கும் பொழுது அதில் இருந்து ஒரு புது காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் எங்களோடு கூட அந்த வார்த்தை கூடாக மறுபடியும் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகத்தை இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே சென்றாலும், எந்த ஒரு நூலகத்திலே நீங்கள் சென்றாலும் இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகத்தை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. ஹல்லேலூயா.
அது அவ்வாறான ஒரு மகத்துவமான ஒரு புஸ்தகம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வேறு ஒரு புஸ்தகமும் இல்லை அதற்கு ஒப்பீடாக. ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. ஹல்லேலூயா. நல்ல ஒரு கரகோஸ்தை கொடுத்து எங்களுடைய தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோமா? எங்களுடைய கையில் இருக்கிற வேதாகமம் சாதாரண ஒரு புஸ்தகம் அல்ல, இது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இது எங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தையாக இருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த கையில் உள்ள வேதாகம வார்த்தை சாதாரணமாக எங்களுடைய கையிலே ஒரு புஸ்தகமாக எங்களுடைய கையிலே கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட இப்பொழுது ஒரு வேதாகமம், இப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் பெரிய ஒரு வேதாகமம் 5000 ரூபாய்க்கிட்ட வருகின்றது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வேதாகமத்துக்காக நிறைய பேர் பாடுபட்டிருக்கிறார்கள், உயிரே கொடுத்திருக்கிறார்கள். இந்த வேதாகமத்தின் விலையை எங்களால் மதிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளவுக்கு அது பெருமதியானது. என்று சொன்னால் இந்த உலகத்திலே அழிப்பதற்காக அதிகமாக பிரயாசப்பட்ட ஒரு புஸ்தகம்னு சொன்ன இந்த வேதம்தான். இந்த வேதம் அவ்வளவுக்கு அழிக்கப்பட்டது. இந்த வேதமே இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு ராஜ்யம் நினைத்தது, ஒரு ராஜா நினைத்தார், இப்படிப்பட்ட ஒரு வேதமே இருக்கக்கூடாது, எல்லா வேதங்களையும் யாரிடத்தில் வேதம் இருக்கிற பறித்து 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 எரித்தார்கள். ஹல்லேலூயா. பறித்து பறித்து எரித்தார்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, இந்த வேதத்தை அழிக்கவே முடியாமல் போனது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இதை யாராலும் அழிக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஒரு நாள் ஒருவருக்கு சுவிசேஷம் அறிவிக்க சென்றிருந்தேன். அவருடைய மனைவி ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவருடைய கணவன் அதிகமாக கோபப்பட்டு அவர் மனைவியை அடித்து அவர் அந்த வேதத்தை எரித்து விட்டார். எரித்து எல்லாமே சாம்பலாகிவிட்டது. என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்திலே நான் மிகவும் அதை கேள்விப்பட்டு மனவேதனைப்பட்டேன். அது மத்தியிலே அந்த சகோதரி ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்னவென்று சொன்னால், சாம்பலுக்குள்ளே ஒரே ஒரு தாள் மிகுதியாக இருந்தது. அது உண்மையிலே ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். அந்த சாம்பலுக்குள்ளே ஒரு தாள் மிகுதியாக இருந்தது. அந்த சகோதரி சொன்னார்கள், அந்த சாம்பலுக்குள்ளே இருந்து கிடைத்த அந்த தாளை எடுத்து வாசித்து பார்த்தார்களாம். அந்த வார்த்தை மாத்திரம்தான் மிகுதியாக இருந்தது. அந்த வார்த்தையை வாசித்து பார்த்தார்களாம். வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருந்தது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது என்று சொல்லி. இந்த சபையிலே அந்த சகோதரி எங்கள் மத்தியிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதம் ஒருபோதும் எங்களை விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கு. ஹல்லேலூயா. யாராலும் அதை அழிக்க முடியாது. வானம் அழிந்து போகும், பூமி அழிந்து போகும், ஒரு நாளைக்கு புதிய வானமும் புதிய பூமியும் வரும். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை எங்களை வாழ வைக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை தான் எங்களுக்கு பலன் தருகிறதா இருக்கிறது. இந்த காலை பொழுதிலே வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே நாங்கள் காணுகின்றோம், யாபேஸ் என்கிற ஒரு பக்தனை நாங்கள் காணுகின்றோம். அவருடைய பெயரின் அர்த்தம் நாங்கள் அதை அவ்வளோ சொல்லுவதற்கு விருப்பமில்லை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெயரை வைத்தார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. அதற்குரிய காரணம் என்னவென்று தெரியாது. ஆனால் அதற்குரிய காரணம் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, 9வது நாங்கள் வாசித்தோம் 10வது வசனத்தை மறுபடியுமாக அன்பு சகோதரன் ரூபனிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். 10வது வசனத்தை வாசித்து விட்டு 9வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 9ஆம் வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய்
நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். நான் உங்களுக்கு சொன்னேன், யாபேஸ் என்கிற பேரின் அர்த்தம் துக்கம். நான் உங்களுக்கு சொன்னேன், யாபேஸ் என்று சொல்லி ஏன் இவர்கள் பேர் வைத்தார்கள் எனக்கு தெரியாது என்று சொல்லி. ஆனால் அதிலே 9வது வசனத்திலே அதுக்குரிய காரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன்னுடைய தாய் துக்கத்தினாலே அந்த மகனை பெற்றபடியினால் அந்த மகனுக்கு அவ்வாறான ஒரு பெயரை வைத்தார்கள். அது என்னாலே கொஞ்சம் ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்கிறது. இவ்விடத்திலே அநேக தாய்மார்கள் இருக்கிறீர்கள், இவ்விடத்திலே அநேக தகப்பன்மார்கள் இருக்கிறீர்கள். எவ்வளவு தான் எங்களுடைய பிள்ளைகள் எங்களை துக்கப்படுத்தினாலும் அப்படிப்பட்ட ஒரு பேரை நாங்கள் வைக்க மாட்டோம். ஏன்னா இந்த தாய் எப்படி தான் அந்த பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு பேரை வைத்தார்களோ தெரியாது. நாங்கள் காண்கின்றோம், இந்த தாய் அந்த பேரை வைத்தார்கள். அதிகமாக நான் துக்கப்பட்டேன். ஒருவேளை பிறக்கும் பொழுது அதிகமாய் கஷ்டப்பட்டிருப்பாள் அந்த தாய். ஏண்டா நான் இவனை பெத்தேன் அப்படின்னு சொல்லி நினைத்திருக்கலாம். இந்த காலை பொழுதில் நீங்கள் இவ்விடத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். அநேக பேர் ஒரு கட்டத்துக்குள் வந்திருக்கிறீர்கள், கர்த்தரோடு கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் ஏதோ ஒரு துக்கம் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை பொழுதிலே இந்த பிரசங்கத்துக்கு பிறகு அந்த துக்கம் உங்களை விட்டு நீங்க கடவுது இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஒரு துக்கம் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறதா? அது என்னுடைய தாய் எனக்கு செய்த இந்த காரியத்தை நிமித்தமாய் யாபேசுக்கு அந்த துக்கம் நேரிட்டது. தன்னுடைய தாய் அவரை பெரும் பொழுது நாங்கள் காணுகின்றோம். நான் இவனை துக்கத்தினாலே பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று சொல்லி பேர் வைக்கிறார். நாங்கள் காணுகின்றோம், ஒருவேளை எங்களுடைய தாய் தகப்பன் செய்த ஒரு காரியத்தை நிமித்தமாக இருக்கலாம், எங்களுடைய சகோதரர்கள் செய்த ஒரு காரியத்தை நிமித்தமாக இருக்கலாம், மற்றவர்கள் செய்த ஒரு காரியத்தை நிமித்தமாக இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் துக்கமாக இருக்கிறோமா? ஒரு வேதனை கூடாக, கஷ்டத்துக்கூடாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கின்றதா? ஒருவேளை எங்களுடைய தவறுகளினாலே கூட நாங்கள் இன்றைக்கு ஒரு கஷ்டத்துக்கூடாக, ஒரு வேதனை கூடாக கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறதா? எனக்கு அருமையானவர்களை, நாங்கள் காணுகின்றோம், இந்த யாபேஸ் ஒரு வித்தியாசமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பெரியமானவர்களே, உங்களுடைய சவால் என்ன இந்த காலை பொழுதிலே? ஒருவேளை நீங்கள் இருக்கிற இந்த நிலைமைக்கு மற்றவர்கள் காரணமாக இருக்கலாம், ஒரு போதகர் காரணமாக இருக்கலாம், ஊழியக்காரர்கள் காரணமாக இருக்கலாம், ஒருவேளை உற்றார் உறவினர்கள் காரணமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். சிலவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு தான் நீங்கள் புதிதாக வந்தீர்களோ நான் அறியேன். ஒருவேளை நாங்கள் சில காரியங்களை நாங்கள் நம்புகிறோம், சில காரியங்களை நாங்கள் நம்புவதில்லை. உங்களுடைய பிறப்பு அவ்வளோ சரியில்லை, உங்களுடைய ஜாதகம் சரியில்லை, ஒரு சகுனம் இருக்கிறது, எங்களுடைய பிறப்பு சரியில்லை. ஹல்லேலூயா. எங்களுடைய தேவன் எல்லா விதியும் மாற்றுகிற தேவன். ஒரு கரத்தை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, யார் எங்களை துக்கப்படுத்தி இருக்கலாம், ஆனாலும் கூட தேவன் அண்டையிலே வருகிறவர்களை ஒருபோதும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. எனக்கு அருமையானவர்களே, இந்த யாபேஸ் என்கிறவர் ஒரு வித்தியாசமானவர். நாங்கள் காணுகின்றோம், அந்த துக்கத்தை அவருக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலையை அவ்வாறாகவே அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் தாய் என்னை துக்கப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் காணுகின்றோம், ஒருவேளை அவர் நீண்ட நாட்கள் அவர் பயணித்து வந்திருக்கலாம், தாயோடு ஒரு வேதனை இருந்திருக்கலாம், சகோதரர்களோடு வேதனை இருந்திருக்கலாம், அவரை துக்கப்படுத்துகிறவர்களோடு கூட ஒரு வேதனை இருந்திருக்கலாம். ஆனால் யாபேஸ் ஒரு நாள் யோசித்தார்,
நான் இப்படி இருந்து சரிவராது. நான் என்னை பலப்படுத்தி, என்னை உயர்த்த, என்னை ஆசீர்வதிக்க கூடிய என் ஜெபங்களை கேட்கின்ற தேவனை நோக்கி நான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவருடைய வாழ்க்கை மாறியது. ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். ஒருவேளை ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போக முடியாமல், ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்தீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள், சந்தோஷமாக இருந்தீர்கள், நீங்கள் பயணித்து வந்தீர்கள், கடந்து பல விதமான சோதனைகளை கடந்து வந்தீர்கள், பலவிதமான சவால்களை நீங்கள் கடந்து வந்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ ஒரு பிரச்சனையோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள், ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், போராடி கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு அருமையாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன், உங்களுடைய பார்வை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய மனோபான்மை மாற வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்கிற விதம் மாற வேண்டும். உங்களுடைய பார்வையின் பரிமாணம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய பார்வையின் பரிமாணம் மாற வேண்டும். எனக்கு அருமையானவர்களை நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே எங்களை யார் வெறுத்தாலும் வெறுக்காத ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், கடைசி மட்டுக்கும் எங்களை வெறுக்காமல் எங்களை ஆதரிக்கிற, அன்பு செய்கிற ஒரு தேவன் என்று சொன்ன அவர் மாத்திரம்தான். கரங்களை தட்டி நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. தாயின் அன்பை பார்க்கிலும் அவருடைய அன்பு மேலானது என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே பேதுரு கேட்கிறார், நான் ஒருவரை நான் எத்தனை தடவை மன்னிக்குவேன்? 7 தடவையா என்றே நாங்கள் காணுகின்றோம். இயேசு கிறிஸ்து சொல்றார் 7 தடவை. அதில் அர்த்தம் என்னவென்று சொன்னால், முடிவில்லாமல் நாங்கள் மன்னிக்க வேண்டும். முடிவில்லாமல் மன்னிக்கிறவர் தான் எங்களுடைய இயேசு. கரங்களை தட்டி நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்து நீங்கள் வந்தாலும் கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை வெறுக்காமல், உங்களை ஏற்று, உங்களை ஆதரித்து, உங்களுக்கு அன்பு செலுத்தி, உங்களை அரவணைத்து, உங்களுக்கு நன்மை செய்கிற ஒரே தேவன் இந்த இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஆகவே அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை அன்றிக் கொள்ளுங்கள். யாபேஸ் ஒரு நாள் இந்த துக்கம் என்கிறவர், அவர் துக்கமாயிருந்த இவர் ஒரு நாள் தேவனை நோக்கி பார்க்கிறார். அவர் அந்த நாளில் இருந்து தொடர்ந்து எவ்வளவு காலம் ஜெபித்தார் என்று சொல்லிவிடத்தில் இல்லை. ஆனால் அவர் பார்க்கிற விதம், அவர் யோசிக்கிற விதம், அவர் இவ்வளவு நாளும் கடந்து வந்த விதம் ஒரு நாள் மாறியது. ஹல்லேலூயா. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். எனக்கு அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒரு மனிதன் எங்களை மிகவும் தாழ்மையான இடத்திலே தள்ளிவிடலாம். நாங்கள் காணுகின்றோம், யோசேப்பை ஒரு தாழ்வான குழியிலே தள்ளினார்கள் தன் சகோதரர்கள். ஆனாலும் அவர் அந்த குழியை நோக்கி பார்க்கவில்லை. அந்த குழியிலே இருந்து அவரை உயர்த்தி வெளியே கொண்டு வரக்கூடிய தேவனை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்த்தார். எனக்கு அருமையாக, நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையில இருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி விரும்புகிறீர்களா? நீங்கள் இந்த சூழ்நிலையில இருந்து மாற்றப்பட்டு நான் இன்னொரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும், ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலைக்குள்ளே கடந்து வர வேண்டும், இந்த துக்க நிலையில இருந்து நான் வெளியே வர வேண்டும், இந்த இப்பொழுது நான் வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில இருந்து நான் ஒரு பரிமாணத்துக்குள் கடந்து போக வேண்டும், ஒரு உயர்த்தப்பட வேண்டும் சொல்லி யாரும் நீங்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. 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 எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய நோக்கம் மாற வேண்டும், உங்களுடைய எண்ணம் மாற வேண்டும். உங்களை ஒருவேளை உண்மையாகவே அந்த நிலைக்குள்ளே தள்ளினவர்கள் இருக்கலாம். ஆனால் அதை அல்ல, நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய சிறுமையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, அப்ப இவ்வளவு நாளும் அவர் அங்கே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கவில்லை. நாங்கள் காணுகின்றோம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய்
நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். நாங்கள் காணுகின்றோம், யாபேஸ் அவன் துக்கத்தோடு இருந்தான். ஒரு காலமாய் அவன் துக்கத்தோடு இருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கின்றான். தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் காணுகின்றோம், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எங்களுக்கு முடியும். எங்களுடைய சில தோல்விகள், எங்களுடைய எங்களுக்கு ஏற்படுகின்ற சில அநீதிகள், எங்களுக்கு ஏற்படுகின்ற சில விபரீதங்கள், எங்களுக்கு ஏற்படுகின்ற சில என்ன சொல்றது, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படுகின்ற சில துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், எங்களுக்கு ஏற்படுகின்ற சில அடிகளாக இருக்கட்டும், அவைகளோடு கூட நாங்கள் மாண்டு போகலாம். இல்லாவிட்டால் அவைகளை உதறி தள்ளிவிட்டு எழுந்து முன்னேறி நாங்கள் வர முடியும். ஹல்லேலூயா. அது ரெண்டும் எங்களுடைய கரத்திலே தான் இருக்கின்றது. ஹல்லேலூயா. அது ரெண்டும் எங்களுடைய கரத்திலே தான் இருக்கின்றது. அந்த தீர்மானம் எங்களுடைய கரத்தில் இருக்கிறது. அதை தேவன் எங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். நாங்கள் தான் எழும்பி வர வேண்டும். நாங்கள் தான் அந்த சூழ்நிலையை உதறி தள்ளிவிட்டு மற்றவர்களை பார்க்கிறதை கைவிட்டு எழுந்து வர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுது நாங்கள் எழுந்து வருவோம் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்கின்றோம்? நாங்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டு இருக்கின்றோம். ஓ, இந்த வேளையிலே இந்த யாபேஸ் ஒருவேளை தாயை குற்றம் சாட்டி இருக்கலாம். ஒருவேளை ஏன் எனக்கு என்னுடைய அம்மா இப்படிப்பட்ட ஒரு பேரை எனக்கு வைத்தார்கள்? யாபேஸ் ஸ்கூலுக்கு போயிருப்பார். அவருடைய மாணவர்கள் எல்லாருமே, சகா மாணவர்கள் அவரை துக்கம் துக்கம் என்று சொல்லி அவரை கூப்பிட்டிருப்பார்கள். அப்படித்தானே? ஏன்னா அது அவருக்கு மிகுந்த வேதனையாக இருந்திருக்கும். என்னுடைய அம்மா ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரை வைத்தார்கள்? ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலே அப்படியே சோர்ந்து போய் அவர் அப்படியே தாழ்ந்து போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்தது. ஆனாலும் அதை அவர் அவ்வாறாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவ்வாறாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவருடைய தோல்வியை அவர் எங்கே விழுந்தாரோ, அவர் எந்த இடத்திலே தாழ்த்தப்பட்டாரோ அதே இடத்திலே அவர் நினைக்கிறார், இல்லை, நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. சட்டைகளை அடித்து எழும்புவேன். ஹல்லேலூயா. இதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல எழும்புவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒருபோதும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒருவேளை நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையில் இருந்து நீங்கள் அவ்வாறாக சோர்ந்து போயிருக்கலாம். இனி என்னுடைய பாடு இவ்வளவுதான், இனி நான் இப்படியே இருந்துடுறேன், பரவாயில்லை, நான் மற்றவர்களை போல அல்ல, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்க இல்லை. ஒருவேளை எங்களையே நாங்கள் தாழ்த்தி கொள்கிறோம். ஒரு தாழ்வு மனப்பான்மை எங்களுக்குள்ளே. ஓ, அதில் இருந்து எனக்கு வெளியே வர முடியாது. எனக்கு அருமையானவர்கள், இல்லை, நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் சொன்னால் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை சகோதரர்கள் வந்து இந்த யாபேசை வந்து ஏளனம் பண்ணியிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை துக்கமாய் போய்விட்டதே, உன்னுடைய வாழ்க்கை துக்கமாய் இருக்கிறதே என்று சொல்லி ஏளனம் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் நாங்கள் காணுகின்றோம், ஒருவேளை யாபேஸ் அவர்களோடு கூட சில ஒரு கசப்பொன்று இருந்திருக்கலாம். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்திலே வைத்து தேவனை நோக்கி பார்க்க அவர் தீர்மானிக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் காணுகின்றோம், அது இந்த 10வது வசனத்தில் எங்களுக்கு விளங்குகின்றது. ஆமென். ஹல்லேலூயா. என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஹல்லேலூயா. அந்த நோக்கி என்று சொல்ற அந்த வார்த்தை இந்த எல்லா காரியங்களையும் எங்களுக்கு பிரதிபலிக்கின்றது. ஹல்லேலூயா. இந்த எல்லா காரியங்களையும் பிரதிபலிக்கிறது. இவ்வளவு நாளும் அவர் பிரச்சனையை நோக்கி பார்த்தான். ஆனால் ஒரு நேரம் அவருக்கு வந்தது இல்லை, பிரச்சனையை நோக்கி அல்ல, நான் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், இன்னும் பிரச்சனையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஐயோ,
என்னுடைய இந்த காரியம் இன்னும் சரிவரவில்லை, என்னுடைய பிரயாணம் இன்னும் சரிவரவில்லை, என்னுடைய தொழில் இன்னும் சரிவரவில்லை, என்னுடைய வருமானம் அப்படியே தான் இருக்கின்றது, என்னுடைய தொழில் அப்படியே தான் இருக்கின்றது, என்னுடைய வேலை அப்படியே தான் இருக்கின்றது, என்னுடைய கஷ்டம் இப்படியே தான் இருக்கிறது, நான் இவ்வளோ நாளும் ஜெபிக்கின்றேன், என்னுடைய துக்கம் அப்படியே தான் இருக்கிறது. இல்லை என் பிரியமானவர்களே, இன்றையில இருந்து ஒரு தீர்மானத்தை எடுங்கள். நான் இனி என்னுடைய பிரச்சனையை நோக்கி பார்க்க மாட்டேன், பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பாருங்கள், தேவனிடத்திலே நீங்கள் ஜெபியுங்கள், தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவர், நீர் இந்த காரியத்திலிருந்து என்னை தூக்கி எடுப்பீர். ஹல்லேலூயா. என் துக்கம் நீங்க, நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். ஆண்டவரே, நான் உம்மை தான் நம்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீர் என்னை கைவிட மாட்டீர். ஹல்லேலூயா. அவ்வாறாக நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் காணுகின்றோம் இந்த இடத்திலே இந்த யாபேஸ் என்கிறவர் வந்து நாங்கள் காணுகின்றோம், அவர் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கின்றார், அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். நாங்கள் காணுகின்றோம் எங்களுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய ஜெபம் தேவனால் பதில் பெறக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஜெபம் தேவன் எங்களுக்கு பதில் தருகின்ற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். யாராவது நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? பதில் கிடைச்சாலும் பரவாயில்லை, பதில் கிடைச்சாலும் பரவாயில்லை, கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா அப்படி நாங்கள் ஜெபிக்கிறோமா? நாங்கள் அப்படி ஜெபிப்பதில்லை. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லாருமே பதிலை எதிர்பார்த்து தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பதிலை எதிர்பார்த்து ஜெபிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எதுக்காக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எதுவாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இதுக்கு பதில் கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். எனக்கு அருமையாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அதுக்கு பதில் கிடைக்கும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இதுக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி அப்படி நாங்கள் ஜெபிப்பதில்லை. எனக்கு அருமையானவர்களை நாங்கள் காணுகின்றோம், யாபேஸ் உடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. நாங்கள் காணுகின்றோம் அருளினார். அருளினார் என்று சொன்னால் அர்த்தம் தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க என்னுடைய ஜெபத்துக்கும் தேவன் பதில் தர வேண்டும் என்று? ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, ஜெபிக்கிற இல்லை போல மற்றவங்க எல்லாம். எனக்கு அருமையால் ஏதாவது ஒரு காரியத்துக்கு அவங்களுக்கு எல்லாம் நிறைவாக ஆசீர்வாதம் வந்திருக்கும். ஆனாலும் கூட ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? எனக்கு அருமையானவர்களே, அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. என்று சொன்னால் தேவன் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆனால் எங்களுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? எங்களுடைய ஜெபம் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனா, பதில் கொடுக்கிற ஜெபமாக இருக்கிற ஒரு பதில் பெறுகின்ற ஒரு ஜெபம் எப்படி அமைய வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணும்? ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு புஸ்தகத்திலே நாங்கள் காணுகின்றோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். என்ன சொல்லப்படுகிறது? சீக்கிரமாக. யாக்கோபு 5:16. ஹல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம். ஹல்லேலூயா. அப்ப நீதிமான் எப்படி ஜெபிக்கணும்? நீதிமான் எப்படி ஜெபிக்கணும்? ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும்?
ஊக்கமாக இருக்க வேண்டும். இவ்விடத்தில் சொல்லப்படுகின்ற இந்த நோக்கி, தேவனை நோக்கி இவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இவ்விடத்தில் நாங்கள் காணுகின்றோம். அங்கே யாபேஸ் வந்து தேவனை நோக்கி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தேவனை நோக்கி அவர் 4 காரியங்களை அவர் விண்ணப்பிக்கின்றார். அதுக்கு பிறகு கடைசியாக நாங்கள் காணுகின்றோம், அதே 10வது வசனத்திலே வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வேண்டிக் கொண்டான் என்று சொன்னால் ஜெபம். எனக்கு அருமையாக நாங்கள் காணுகின்ற நோக்கி என்று சொல்கிற அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது அவர் மிகுந்த ஒரு, அதாவது அந்த எபிரியர் மொழியில் உள்ள அந்த வார்த்தை வந்து, எபிரியர் மொழியில் உள்ள அந்த வார்த்தை வந்து காரா என்கிற அந்த வார்த்தை. அதே போல அதுக்கு இன்னொரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாயாக் என்று சொல்ற அந்த வார்த்தை. அதில் அர்த்தம் என்னவென்று சொல்லி சொன்னால், உரத்த சத்தத்தோடு நாங்கள் தேவனை நோக்கி மன்றாடுதல், உரத்த சத்தத்தோடு கூப்பிடுதல், அதே போல கதறுதல், கதறுதல், கதறி ஜெபித்தல், மன உருக்கமாக நம்பிக்கையோடு வேண்டுதல் செய்தல். ஹல்லேலூயா. அதான் அர்த்தம். நம்பிக்கையோடு கதறி உருக்கத்தோடு ஒரு நம்பிக்கையோடு மிகவும் ஊக்கத்தோடு நாங்கள் ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாக அதுக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் காணுகின்றோம், யாபேஸ் அப்படி ஜெபித்தார். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். நாங்கள் தேவன் எங்களுக்கு இதை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு யாக்கோபு, அதே யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 6-7 வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் காணுகின்றோம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1 ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஆமென். சந்தேகப்படுகிற மனிதன் வந்து காற்றினால் அடிக்கப்படுகிற ஒரு அலைக்கு ஒப்பாயிருக்கின்றான். நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம், எங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? விசுவாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். மிகுந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இதை நிச்சயமாக நிறைவேற்றி விட்டார். வேதம் சொல்லுகிறது, மார்க் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 23-24 வசனங்களை நாங்கள் காணுகின்றோம். அங்கே சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது? மார்க் 11:23-24. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நாங்கள் காணுகின்றோம், விசுவாசித்து நாங்கள் இதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஏன்னா நன்றி சொல்லும் பொழுது, ஹல்லேலூயா, இன்னும் பெறவில்லை, இதை எனக்கு கர்த்தர் செய்து விட்டார் என்று சொல்லி விசுவாசித்து நாங்கள் நம்பிக்கையோடு, ஹல்லேலூயா, எனக்கு அருமையாக நாங்கள் நம்பிக்கையோடு கர்த்தருக்கு சொல்லுவோம் என்று சொல்லி சொன்னால், இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் விசுவாசித்து ஆண்டவருக்கு நாங்கள் அறிக்கையிடுவோம் சொன்னால், நன்றி சொல்லி ஆண்டவரை புகழ்வோம் என்று சொன்னால், அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசத்தின் ஜெபம். அதுதான் விசுவாசத்தின் ஜெபம். அங்கே கொரியா தேசத்திலே அவர்கள் ஒரு இடத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இங்கே அவர்கள் வந்து ஒரு சம்மேளனம், ஒரு கருத்தரங்குக்கு ஒரு புறம்பே உள்ள, அதாவது ஆறுகள் கடந்து ஒரு கிராமத்தில் இருந்து
ஒரு சில விசுவாசிகள் வந்திருந்தார்கள். அவர்கள் மிகுந்த ஜெப வீரர்கள். அவர்கள் இந்த கருத்தரங்களை வந்து ஜெபத்தை குறித்து கற்றுக்கொண்டார்கள். நல்ல எபிரியர் வார்த்தை, கிரேக்க வார்த்தையில் அர்த்தங்கள், இன்னும் அதிகமான நல்ல வேத போதனைகள். கருத்தரங்கு முடிந்ததுக்கு பிறகு அந்த கருத்தரங்கை நடத்தினவர் மிகவும் பிரபலிய பெற்ற ஒரு போதகர். அவர் சொன்னாராம், நாங்கள் உங்களுடைய இடத்துக்கு வர்றதுக்கு விருப்பம் என்று சொல்லி அவர்கள் சரி என்று சொன்னார்கள். வர சொல்லியிருந்தார்கள், ஒரு நாளை குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து அங்கே வரும் பொழுது அந்த இடத்திலே படகு இல்லை. இக்கரையில் இருந்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே நாங்கள் எப்படியாவது எங்களுடைய இடத்துக்கு நாங்கள் போக வேண்டும், ஜெப கூட்டத்துக்கு போக வேண்டும். அவர்கள் இக்கரையிலிருந்து ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணி முடியும் பொழுது அவர்களுக்கு வந்து போறதுக்கு வழி எதுவுமே இல்லை. ஆனால் அவர்கள் ஜெபம் பண்ணி முடியும் பொழுது அவர்கள் கண்ணை திறந்து பார்க்கிறார்கள், அக்கறையில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கண்ணை அவ்வளவுக்கு ஊக்கமாய் யாருமே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்க ஆளுங்களை பார்க்குறேன்னா ரைட் இல்லை, ஊக்கமாய் ஜெபித்தார்கள். யார்கிட்ட இருக்கிறேன்னு சொல்லி தெரியாது, ஊக்கமாய் ஜெபித்தார்கள், கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அவர்கள் கண்களை திறந்து பார்க்கும் பொழுது அக்கறை இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த போதகர் சொன்னாரா, அதை கேள்விப்பட்டார். அந்த போதகர் சொன்னாரா, என்னை பார்க்கிலும் நான் அதிகமாக ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறவனாயிருந்தேன், ஆனால் அதை செயலை காண்கிறவர் நீங்கள் என்று சொல்லி சொன்னாராம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய ஜெபம் அப்படி இருக்க வேண்டும். நாங்கள் இப்படி ஜெபிக்கின்றோம், ஏன்னா அங்கே இங்கே பார்க்குறோம். நாங்கள் வந்து பல சிந்தனைகள், பல யோசனைகள் எங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகத்திலே 145:18 வசனம் என்ன சொல்லப்படுகிறது? 145:18 வாசிங்க பாப்போம். சீக்கிரமாக வாசிப்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுவர்கள் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவர்கள் யாவருக்கும். அந்த வசனத்தை பாருங்க, எல்லாரும் கவனிங்க. தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லாம, இது என்னுடைய கருத்து, இது என்னுடைய கருத்து, ரைட்? எனக்கு அருமையானவர்களே, அந்த வசனத்தை வந்து தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு என்று சொல்லி அந்த வார்த்தையை எடுத்து விட்டு, அந்த வார்த்தையை எடுக்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, வேதத்திலே ஒரு வார்த்தையை கூட்டவோ குறைக்கவோ எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால், அதில் உள்ள ஆத்தர்ஷிப், அதாவது அந்த ஆசிரியத்துவம் யாருக்கு இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரமே. கரங்களை தட்டி நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. ஆனால் ஒருவேளை நான் சொல்லுகிறேன், ஏன் என்று சொன்னால் அதில் வந்து அது தேவையில்லைன்னு நான் நினைக்கின்றேன். என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க நீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல்ற அந்த வார்த்தை தேவையில்லை. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி முடிக்க இருந்தது. உண்மையாகவே சொல்ல வருகின்ற விடயம் அதுதான். நான் சொல்ற தமிழ் விளங்குதா? நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு விளங்குதா? நான் சொல்ற விடயம் உங்களுக்கு விளங்குகின்றதா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொன்னால் போதும் என்று நான் நினைக்கின்றேன். அது தமிழ் பேசுகிற எல்லாருக்குமே விளங்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்னொரு மேலதிகமான ஒரு வார்த்தை தேவையில்லை.
தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல்ற அந்த வார்த்தை தேவையில்லை என்று சொன்னால் அதன் பொருள் அடுத்த வார்த்தையில இருக்கின்றது. ஹல்லேலூயா. ஆனாலும் அப்படி அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது இந்த மடையனுக்கு விளங்கவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தம்மை யதார்த்தமாய் தற்செயலுமாய் கர்த்தருடைய வார்த்தை எதிலுமே இடம் பெறவில்லை. ஆமென். எத்தனை பேருக்கு அதுக்கு ஆமென்னு சொல்கிறீங்களா? ஆமென். தற்செயலுமாய் யதார்த்தமாய் கர்த்தருடைய வார்த்தை இடம் பெறவில்லை. ஆமென். அதை பரிசுத்தாவியானவருடைய அனுமதியோடு அது வந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அப்படியும் இருக்கிறாங்க. அதில் அர்த்தம் என்னவென்று சொன்னால், நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க. நிறைய பேர் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறவங்க எல்லாரும் கருத்தை ஊற்றி காட்டுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் எந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்? நாங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? பதில் கிடைக்கிற ஜெபம். எந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்? தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு. ஆமென். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. அதுதான் அதில் அர்த்தம். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஆனால் அதுக்கு பதில் கிடைக்காது. ஆனால் எப்பொழுது நாங்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அவர்களுக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகின்றதே, நாங்கள் இன்னொரு வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். மத்தேயு புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தில் இருந்து ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 23, 24 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். ஆகையால் நீ பலிபீடத்தினில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கு நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நாங்கள் காணுகின்றோம் இன்னொரு ஜெபம். இவ்விடத்தில் ஒரு ஜெபம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் ஜெபிக்க வருகிறோம், இல்லாவிட்டால் நாங்கள் தேவனுக்கு கொடுக்க வருகின்றோம், இல்லாவிட்டால் கர்த்தரை ஆராதிக்க வருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்க வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய காணிக்கையை ஏற்று கர்த்தரை எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படி? ஹல்லேலூயா. நான் தேவனுக்கு கொடுக்கிறேன், கர்த்தரை என்னை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி விரும்புகிறீங்களா? ஆமென். வேதம் சொல்லுகின்றது, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஏதாவது குறை இருக்கிறது என்று சொன்னால், உன் சகோதரனோடு உனக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்கிறது என்று சொன்னால், உன் சகோதரனோடு உனக்கு ஒரு குறை இருக்கும் என்று சொன்னால், நீ எனக்கு துதிக்க வராதே, நீ என்னை ஆராதிக்க வராதே, நீ என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிடாதே, நீ என்னை தேவரீர் என்று சொல்லி கூப்பிடாதே, என்னை ஆராதிக்க வராதே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகின்றதே, என்ன சொல்லுகின்றது? முதலாவது அந்த காணிக்கையை பலிபீடத்திலே வைத்து விட்டு போய் உன் சகோதரனோடு கூட நீ நல்மனம் பொருந்து. ஆமென். அப்படித்தானே சொல்லுது, நீ நல்மனம் பொருந்து. முதலாவது உன் சகோதரனுக்கு உனக்கு இடையில இருக்கிற அந்த காரியத்தை நீ சரிப்படுத்து. யாபேசுக்கு தன் சகோதரர்களோடு கூட பிரச்சனை இருந்திருக்கலாம், தன்னுடைய அம்மாவோடு கூட பிரச்சனை இருந்திருக்கலாம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காமல் இருங்கள். அந்த வசனம் எல்லாருக்கும் விளங்கிச்சுதா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் விரும்புகிறீங்க நான் குற்றவாளி என்று சொல்லி தீர்க்கப்படுவதற்கு? கர்த்தர் உங்களை பார்த்து நீ குற்றம் செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்றதுக்கு நீங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? யாராவது அப்படி விரும்புகிறீங்களா? நான்டா விருப்பம் இல்லை. நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படி? யாராவது உங்களை பார்த்து குற்றவாளிகள் என்று சொல்லி உங்களை அங்கே சொல்லுவதற்கு நீங்கள் விரும்புவீங்களா? நாங்கள் யாரும் விரும்புவதில்லை. இயேசு சொல்லுகிறார், நீ அப்படி என்று சொன்னால், உன்னை யாரும் குற்றவாளி என்று சொல்லி தீர்க்க கூடாது என்று சொன்னால், முதலாவது நீ மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காமல் இரு. ஹல்லேலூயா. அதை நீ முதலாவது செய். எனக்கு அருமையானவர்களே, எங்களை மனமடுவிக்க வைத்தவர்கள் அநேக பேர், பாஸ்டர் அவங்க அப்படி செஞ்சிருக்கிறாங்களே பாஸ்டர், அவங்க செய்யட்டும் பரவாயில்லை. அவர்கள் மூலமாய் நீங்கள் மனநொந்து போயிருக்கிறீர்களா? இந்த காலை பொழுதிலே யாராவது மூலமாய் நீங்கள் மனநொந்து போயிருக்கிறீர்களா? மனவேதனைப்பட்டிருக்கிறீர்களா? துக்கமடைந்து இருக்கிறீர்களா? எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய ஜெபத்திலே அவர்களை மன்னிங்க. ஹல்லேலூயா. அவர்களை மன்னிங்க. கூடுமானால் ஜெபத்தை கேட்பார். யாபேஸ் இவ்விடத்திலே ஜெபித்தார், வேண்டினார்.
வேண்டிக் கொண்டான், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பார்வையிலே, கர்த்தருடைய பார்வையிலே உகந்ததாக இருந்தது. அல்லேலூயா. கடைசியாக இன்னொரு வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 28வது வசனத்திலே, 28வது அதிகாரத்திலே 9வது வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. இன்னொரு வசனம் இருக்கிறது சங்கீத புஸ்தகத்திலே 66:18. என்ன சொல்லப்படுகிறது? நாங்கள் காணுகின்றோம், வேதத்தை நாங்கள் கேளாமல் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்காமல் இருப்போம் என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம் அந்த 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 ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். மேடையிலிருந்து எத்தனையோ பிரசங்கங்களை நாங்கள் செய்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய காதுகளில் தொனிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீர்கள் உங்களோடு ஆண்டவர் பேசுவதை? யாருமே உணர்வது இல்லையா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். 5% நாங்கள் அதை கணக்கெடுக்காமல் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் பேசுகிறதை நாங்கள் செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால், அவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்பாரா? இந்த வார்த்தையின்படி அவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்பாரா? நிச்சயமாக கேட்க மாட்டார். என்ன சொல்லப்படுகிறது? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அக்கிரம சிந்தை, என்னுடைய இருதயத்தில் நான் அக்கிரமான சிந்தைகளை கொண்டிருப்பேன் என்று சொன்னால் என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். உடைய ஜெபம் கேட்கப்படும் சொல்லி விரும்புகிறீர்களா பிரியமானவர்களே? உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும், உங்களுடைய சிந்தனையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய நோக்கங்களிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், உங்களுடைய மனோபான்மையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். யாபேசை ஆசீர்வதித்த தேவன் உங்களை இந்த காலை பொழுதிலே ஆசீர்வதிக்க பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னும் துக்கமாக இருக்க அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுடைய சிறுமையை மாற்றுவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையாக நாங்கள் காணுகின்றோம், அநேக பிரசங்கங்களை நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கின்றோம், ஆலயத்துக்கு வருகின்றோம். ஆனால் பிரசங்க நேரத்தில் நாங்கள் கடைக்கு போய் விடுகிறோம். பிரசங்க நேரத்தில் மாத்திரம் அந்த நேரத்தில் தான் பிள்ளை எனக்கு தொந்தரவு செய்யும். அந்த நேரத்தில் தான் அப்பா எனக்கு ஏதாவது எடுத்தாங்களே, அப்பா இல்லாட்டி அம்மா எனக்கு ஏதாவது எடுத்தாங்களே என்று சொல்லி பிள்ளை அந்த நேரத்தில் தான் கஷ்டங்களை வந்து தொந்தரவு கொடுக்கும். ஆமேன். தடை தடை. எத்தனை பேர் அதில் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் நாங்கள் அதில் கவனமுள்ளவர்களாக இருக்கிறோம்? சாத்தா எங்களை திசை திருப்ப பார்ப்பான். ஒரு நேரம், கொஞ்ச நேரம், ஒரு அரை மணித்தியாலம், ஒரு 3/4 மணித்தியாலம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து எங்களுக்கு வார்த்தையை கேட்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், அவன் எனக்கு அருவருப்புகிறான், அவன் எனக்கு வேண்டாதவன், நான் உடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன், அது எனக்கு அருவருப்பு. நாங்கள் யாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? யாபேசை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க கொண்டு விரும்புகிறீர்களா பிரியமானவர்களே? எனக்கு அன்பார்ந்தவர்களை நாங்கள் காணுகின்றோம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எனக்கு அருமையானவர்கள் நாங்கள் காணுகின்றோம், அவனுடைய சிறுமை மாறப்பட்டது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவனுடைய எல்லைகள் பெரிதாக்கப்பட்டது. இந்த காலை பொழுதிலே உடைய எல்லைகளை பெரிதாக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களா? நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு படிக்கு நீங்கள் உயர வேண்டும். நான் போக வேண்டும், இந்த கஷ்டம் போதும் ஆண்டவரே, இந்த துக்கம் எனக்கு போதும், இந்த வேதனை எனக்கு போதும், இனி என்னால் முடியாது ஆண்டவரே. அப்பா நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய என்னை ஆசீர்வதிக்க யாரும் இல்லை என்று கதறுகிறீர்களா? உங்களுடைய ஜெபம் மாற வேண்டும் பிரியமானவர்களே. உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த காலை பொழுதிலே நாங்கள் யாரும் எங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா.
இந்த காலை பொழுதிலே என்னுடைய ஜெபம் மாற வேண்டும், என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டும், என் சிறுமையை கர்த்தர் மாற்றி என்னை ஆசீர்வதிக்கொண்டு சொல்லி ஹல்லேலூயா நீங்கள் விரும்புகிறீங்களா? எனக்கு அருமையான உங்களுடைய துக்கம் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் முன்னாலே வாருங்கள். கர்த்தர் உங்களை தொடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, தேவன் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலே ஹல்லேலூயா, நாங்கள் எல்லாரும் எங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுவோம். நாங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஹல்லேலூயா கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். உங்களுக்காக இந்த வேளையில் எங்களுக்கு முன்னாலே வந்து ஜெபிப்பதற்கு நேரம் இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய கரத்தை கர்த்தர் காணுங்கள். உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் காணுகின்றார். உங்களுடைய கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். பாஸ்டர் எனக்காக ஜெபிங்கள். கர்த்தரினோடு கூட இந்த நாளில் பேசினார். ஓ ஹல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க நீங்கள் விரும்புகிறீர்களா? ஓ ஹல்லேலூயா, ஒரு தீர்மானம் எடுத்தீங்களா?